ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் டைம் சேஞ்ச் எனக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்முடைய சிறுகடி காசியோடைய மலையாளம் வெர்ஷன் நம்முடைய கோமதி பிரியா தான் அங்கேயுமே வந்து மீனாவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான். எஸ் இந்த சீரியல் வந்துட்டு செம்பனீர் பூ அப்படின்ற ஒரு டைட்டில் ஏஷியன் நெட்டில் எவ்ரி எல்லா நாளும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் நைட்டு 7 o'clock வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் இந்த சீரியலுடைய டைமிங் தான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான். எஸ் இது வரைக்கும் சீரியல் 7 o'clock போயிட்டு இருந்தாலும் ஒரு 11+ ரேட்டிங்ஸ் கிட்ட எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் சீரியலுடைய டைமிங் வந்து மாற்றுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாண்டியன் ஷோ சீசன் 1 ரீமேக் வெர்ஷன் வந்துட்டு ஏஷியா நெட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, சாந்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரியல் இப்போ முடிவு பெற்றுச்சு. அதை தொடர்ந்து தான் நம்மளுடைய செம்பனீர் பூ வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் இப்போ அகைன் நம்ம பாண்டியன் ஷோ சீசன் 2 இருக்கு இல்லையா, இதையே வந்து அகைன் அங்கே ரீமேக் பண்ணி சாந்தவனம் சீசன் 2 வந்து கொண்டு வராங்க போல. ஸோ அந்த சீரியலுடைய டைமிங் தான் 7 o'clock இல்லையா, ஏன்னா சாந்தவனம் 7 o'clock தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே டைமிங்கில் இங்கே பிஎஸ் மாதிரி அங்கேயும் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் 7 o'clock வந்து அந்த சாந்தவனம் 2 அப்படின்ற ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன்னால நம்மளுடைய சிறகடி காசுடைய ரீமேக் வந்து டைம் சேஞ்ச் ஆகுது. ஸோ என்ன டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6:30 அப்படி இல்லைன்னா 9:30. ஸோ இந்த 2 ஸ்லாட்டில் வந்து சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. பட் 9:30 அப்படின்னு சொல்லும்போது நமக்குமே ஒரு க்ளோஸ் டு தி ஹார்ட். ஏன்னா நம்மளுடைய சிறகடி காசுமே 9:30 அந்த லான்ச் ஆச்சு, நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ அந்த வகையில் சீரியல் அங்கே மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ ஒருவேளை 6:30க்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த டைமிங்கில் போயிட்டு இருக்க கௌரி சங்கரம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு இதுக்கப்புறம் 10 o'clock 9 o'clock போயிட்டு இருக்க அந்த மௌனராகம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து 9:30க்கு போகும் அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுடைய வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ 6:30 லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதனுடைய மலையாளம் வெர்ஷனுமே வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. அந்த சீரியல் வந்துட்டு நைட்டு 9 o'clock வந்து லான்ச் ஆகுதுங்க. ஸோ ஒரு பீக் ப்ரைம் டைமில் வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் லான்ச் ஆனாலுமே அவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்து கிடைக்கல, பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறதான். பட் இப்போ அவங்க பெரிய ரிஸ்க் எடுத்து 9 o'clock வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் இந்த பக்கம் நம்மளுடைய தெலுங்கு இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கேயுமே இந்த சீரியல் வந்து லான்ச் ஆகுது, வீட்டுக்கு வீடு வாசப்படியுடைய தெலுங்கு வெர்ஷன். ஸோ அங்கே வந்து 8:30 ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயுமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த சீரியல் நான் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா சீரியலுமே வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் ஆகிருக்காது. ஸோ அவங்களுடைய மேரேஜ் ட்ராக்கை வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக வைப்பாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் லவ் ட்ராக்ஸ் அந்த மாதிரிலாம் குட்டிகிட்டே இருக்கும். பட் இந்த சீரியலில் அந்த இதுக்கான ஒரு குட்டி வாய்ப்பு கூட கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சீரியலுடைய ஸ்டோரிக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதான். ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ஏன்னா கல்யாணான கப்பலுக்கு நீங்கள் லவ் சீன்ஸ் வைக்கிறீங்கன்னா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதையும் தாண்டி சக்ஸஸ் கொடுத்துச்சுன்னா ஒரு பெரிய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் அந்த சீரியல்கள் அமையும் அப்படிங்கிறதான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.